76 effective revenue deficit is the difference between grants for creation of capital assets, revenue deficit and grants for creation of capital assets. Counter-cyclical fiscal policy. So cycles இருக்குல்ல, business cycles, boom, recession, depression. அந்த சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரியே நான் போகிறேன் அப்படின்னா ப்ரோசைக்கிளிக்கல், அதுலேருந்து வெளியே வர பார்க்குறேன் அப்படின்னா கவுண்டர் சைக்கிளிக்கல். புரியுதுங்களா? ஸோ பூம் பீரியடில் வந்து ஜென்ரல் பர்செப்ஷன் என்னன்னா, சரி பூமில் வந்து நம்ம நிறைய சம்பாரிச்சிடலாம், நிறைய வந்து டெவலப் பண்ணுவோம் அப்படின்ட்டு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அது ப்ரோசைக்கிளிக்கல். ஆனால் அப்படி பண்ண எல்லா கண்ட்ரி, எல்லா எக்கனாமியும் வந்து இட் ஹஸ் ஃபேஸ் ரூயின்ஸ், பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு பூம் ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம். சரிங்களா? ஸோ எஸ், அது வந்து நடந்துகிட்டு இருக்குது. அந்த பூம் பீரியட் அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறது தான் வந்து கவுண்டர் சைக்கிளிக்கல், ரெடியூசிங் ஸ்பெண்டிங். ரிசெஷன் அப்போ வந்து கட்டிங் டாக்ஸஸ் வந்து அதுவுமே வந்து கவுண்டர் சைக்கிளிக்கல் தான். ரிசெஷன் அப்போ வந்து ரொம்ப போராக இருக்கும், டாக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணி கவர்மெண்ட் காசு எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. அப்புறம் அப்படி இல்லாமல் டாக்ஸஸ் கட் பண்ணி இது பண்ணுறது இட் இஸ் கவுண்டர் சைக்கிளிக்கல். போத் A and B. NFSA 78. NFSA ஏங்களா இன்கரெக்ட் கேட்டிருக்காங்களா? பீங்களா? வர NFSA பொறுத்தவரையில் இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ under this beneficiaries are identified by the central government. Respective state governments தான் வந்து இது பண்ணி ரேஷன் கார்டு இஷ்யூ பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸ்டேட் வைஸ் கவரேஜ் ஆஃப் த ஸ்கீம் இஸ் டிசைடட் பை நித்தி ஆயோக். எஸ், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். டிசைடட் பை நித்தி ஆயோக்னும் போது வந்து இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 50% அர்பன்லேருந்து 75% ரூரல்லேருந்து வந்து பண்ணணும், 90% டார்கெட்டு. அதை பர்டிகுலர் ஸ்டேட்டில் எப்படி பண்ணலாம், அது பர்டிகுலர் ஸ்டேட்டில் எந்த மாதிரி வந்து அதை டிவைஸ் பண்ணலாம், அப்படி டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்றது வந்து நித்தி ஆயோக் தான் வந்து பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் சின்ன ஒரு ஆப்ரிகன்ஷன் என்னென்னா, டிசைடட் அப்படின்னு வந்து இருக்குது, ஆனால் டிட்டர்மைண்ட் அப்படின்ற மாதிரி வந்து வரும். டிசைடட் அப்படின்னா கம்ப்ளீட் டிசிஷன் இவங்க எடுக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஆனால் டிட்டர்மைண்ட் அப்படின்ற வார்த்தை தான் வந்து நித்தி ஆயோக், அது அந்த ஆக்ட்லேயே வந்து ஸ்டேட் வைஸ் கவரேஜ் ஆஃப் த ஸ்கீம் இஸ் டிட்டர்மைண்ட் பை நித்தி ஆயோக் அப்படின்றதான் வந்து இருக்கும். எஸ், வில் அஸ்யூம் தட் இஸ் ஈஸி, அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு தான். அண்ட் இன்ஃப்ளேஷன் படிலாம் வந்து செட் பண்ணுறது கிடையாது, இட்ஸ் நாட் ரிவைஸ். ஆல்ரெடி அந்த ஆக்ட்லேயே வந்து 3, 2 and 1 வந்து கொடுத்துருப்பாங்க. 3 rupees, 2 rupees and 1 rupee சப்சிடைஸ் ரேட்ஸில் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ 1 and 3 ஆர் இன்கரெக்ட். 1 and 3 ஆர் இன்கரெக்ட். ஸ்டேட் வைஸ் கவரேஜ் வந்து நித்தி ஆயோக் தான் வந்து பார்த்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. Respective state governments. ஆமாம். 79 liquidity trap. C, monetary policy becomes ineffective. Monetary policy becomes very much ineffective to affect interest rates. எக்ஸ்பான்சரியாக இருந்தாலும் சரி, கண்ட்ராக்ஷரியாக இருந்தாலும் சரி, அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துடும். பிகாஸ் people tend to hold cash. டெபாசிட் பண்ண மாட்டேன், இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், சேவ் பண்ண மாட்டேன், டெபாசிட் பண்ண மாட்டேன், ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், கையில் மட்டும் காசு வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு. எவ்வளோ நீ கொடுத்தாலும் நான் வந்து கையில் காசு வச்சுருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து ஆக்டிவிட்டியே வந்து இருக்காது. லிக்விடிட்டி இருக்கும், ஆனால் ஆக்டிவிட்டி இருக்காது. ஸோ அதுதான் வந்து லிக்விடிட்டி ட்ராப் அப்படின்றது. 80 infuse liquidity quickly. ரெப்போ ரேட்டுங்களா? வேற CRR, வேற reduction in CRR, reduction in CRR, reduction in CRR. கேஷ்ல இருக்குங்க, ஈஸியாக கேஷ்ல இருந்து நம்ம எடுத்து லோன் வாங்கி அந்த ப்ரொசீஜரை விட என்னோட டெபாசிட் ஒருத்தண்ட கேஷ்ல இருக்கு, என்னோட டெபாசிட்டை கேஷ்லேயே வாங்கி ஐ கேன் ஈஸிலி இன்ஃபியூஸ் லிக்விடிட்டி. இப்போ ரெப்போ ரேட்னா அப்படின்னா லோன் அக்ரிமெண்ட் மாதிரி தானே அது, லோன் வாங்குற மாதிரி தானே அது பேங்க் கிட்ட இருந்து. சொல்லுங்க. ஆங்கர் ரேட்.
இல்லைங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ் இது எல்லாமே லிக்விடிட்டி இன்ஃபியூஸ் பண்ணுற விஷயங்கள் தான். குவிக்லின்னு கேட்டிருக்காங்க, எது ஈஸியாக வந்து லிக்விடிட்டியை வந்து எடுத்துகிட்டு வரும் அப்படின்ட்டு. ஆங்கர் ரேட்டில் கை வைக்கிறது எஸ், ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணாதது எல்லாமே எஸ், அது வந்து லிக்விடிட்டியை அஃபெக்ட் பண்ண போது தான். பண்ணாலுமே நான் போயிட்டு லோன் வாங்கி அவன் அதை அப்ரூவ் பண்ணி அதுக்கடுத்து நான் எடுத்து வந்து இன்ஃபியூஸ் பண்ணுறதை விட ஐ எம் ஆல்ரெடி ஹேவிங் மை டெபாசிட்ஸ் வித் ஹிம். அந்த டெபாசிட்ஸை வந்து வாங்கி நான் இன்ஃபியூஸ் பண்ணுறது தான் ஈஸி. பிகாஸ் நான் டெபாசிட் கேஷில் தான் வச்சுருக்கேன், பாண்ட்ஸில் வச்சிருக்கேன். இப்போ எஸ்எல்ஆர் மாதிரி அப்படின்னா எஸ்எல்ஆரை வாங்கி அதை மாற்றி அதை உருக்கி அதுக்கடுத்து வந்து கேஷாக மாற்றுறது அது இன்னொரு டிடிஎஸ் ப்ராசஸ். எல்லாமே இட் வில் அஃபெக்ட் லிக்விடிட்டி தான். எது குயிக்காக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர், பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி ரெடி கேஷ் ஃபார்ம், லிக்விடாக வந்து இருக்கு. சரிங்களா? சிஆர்ஆர் 81 CRAR. CRAR for risk, capital risk weighted adjusted ratio. பீங்களா வேற? neither one nor two. all கிடையாது. நம்ம PSBs பார்த்தீங்க அப்படின்னா நம்ம PSBs 12% வந்து மெயின்டைன் பண்ணோம். நம்ம PSBs வந்து 12% CAR வந்து மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ஒன்லி பிகாஸ் ஒரு பேங்க் வந்து ஹை CAR வச்சிருக்கு அப்படின்றதுக்காண்டி அந்த பேங்க் வந்து ஹை ரிஸ்க்ல இருக்குன்னு அவசியம் கிடையாது. இப்போ SBI பார்த்தீங்க அப்படின்னா 12% வச்சிருக்காங்கன்னா SBI திவால் ஆகுமா? திவால் விட மாட்டாங்க. SBI வந்து ஒரு PSB, அது வந்து கிட்டத்தட்ட 12%, மற்ற பேங்க்ஸை விட வந்து 12% வந்து வச்சிருக்கணும். பிகாஸ் இட்ஸ் PSB அப்படின்றதுனால 12% CAR வந்து வச்சிருக்கணும். அது ஒரு பிளட்டிங் ப்ராக்டிசஸ். எஸ், இது வரைக்கும் வந்து போராதான் வந்து இருக்கு, இதுக்கு மேலேயும் போராதான் வந்து இருக்குன்னே வச்சுப்போம். அதுக்குன்னு இது ஃபெயில் ஆகிடும், இது வந்து இன்சால்வன்சி ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. பிகாஸ் அதெல்லாம் அந்த டிசிப்ஸில் வந்து வந்துடும். இதெல்லாம் வந்து டூ பிக் டு ஃபெயில் பண்ணவே விட மாட்டாங்க. ஒன்லி பிகாஸ் இட் ஹாஸ் ஹையர் CAR, இட் டசன்ட் மீன் இட் ஹாஸ் லாட் ஆஃப் ரிஸ்க்ஸ். 9 தேவை, 12 இருக்கு அப்படின்னும் போது அது நல்லது தானே. ஸோ நீதர் ஒன் நார் டூ. ஃப்ரீ ரைடர் ப்ராப்ளம். ஏங்களா ஃப்ரீ ரைடர் ப்ராப்ளம் வேற? வெப்லனுங்களா? வெப்லனுங்களா? பப்ளிக்குங்களா? எஸ், பப்ளிக் கூட்ஸ் தான் வந்து ஃப்ரீ ரைடர் ப்ராப்ளம் அப்படின்றது. அதாவது காசு நான் இது ஒரு மானிட்டரி இதுவும் தராமல் ஃப்ரீயாக வாங்கிக்கிறேன் இல்லைங்களா, அதுதான் வந்து பப்ளிக் கூட்ஸ், அதுதான் ஃப்ரீ ரைடர் ப்ராப்ளம். அண்ட் மெரிட் கூட்ஸ் அப்படின்னா மெரிட் கூட்ஸ் பப்ளிக் ப்ரைவேட் ஓகே வியால், நான் கவர்மெண்ட் கொடுக்குறது நானும் காசு கொடுத்து வாங்குறது. மெரிட் கூட்ஸ் அப்படின்னா நான் வந்து அதை உனக்கு ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா யூ வில் அண்டர் யூஸ் இட், யூ வில் அண்டர் எஸ்டிமேட் இட். எஜுகேஷன், சானிடேஷன், ஹெல்த், ஒரு கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட் எக்கனாமியில் பார்த்தீங்க அப்படின்னா அதை தரல அப்படின்னா யூ வில் நாட் டேக் இட் சீரியஸ்லி. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இல்லை அப்படின்னா நிறைய பேர் வந்து படிக்க போக மாட்டாங்க. லெட்டஸ்டே ப்ரைவேட் யாரும் கிடையாது, கவர்மெண்ட்டும் ஸ்கூல்ஸ் வந்து எடுத்துக்கல, ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப போராக நடத்துகிறாங்க அப்படின்னும் போது வந்து படிக்கிறதுக்கான தேவை, படிக்கிறதுக்கான நீட் அப்படின்றது வந்து இருக்காது, நிறைய பேர் வந்து போக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கூட்ஸ் தான் வந்து மெரிட் கூட்ஸ்னு சொல்லுவாங்க. திங்ஸ் தட் ஐ ஹேவ் டு கிவ், நான் தரல அப்படின்னா வந்து இவ்வளோ அண்டர் எஸ்டிமேட்டட், அதான் மெரிட் கூட்ஸ். வெப்லன் கூட்ஸ்னும் போது வந்து கான்ஸ்பிக்யூவஸ் கன்செப்ஷன் சொல்லுவாங்க. லைக் திங்ஸ் ஆர் கூட்ஸ் தட் ஆர் கன்சியூம்ட் இன் ஆர்டர் டு ஆஸ் அ போர்ட்ரேயல் ஆஃப் தேர் ஓன் சோஷியல் சிக்னிஃபிகன்ஸ். நான் ஐஃபோன் ஆல்ரெடி வந்து 14 Pro இந்த ஒரு பெரிய ஃபோன் வந்து வச்சிருப்பாங்க. ஒரு புது மாடல் வந்தவொடனே இன்னொரு ஃபோன் வாங்குறாங்க அப்படின்னா ஏன் வாங்குறாங்க? பிகாஸ் இட் டு ஷோ மை ஸ்டேட்டஸ் தட் ஐ ஹேவ் தி எபிலிட்டி டு பை iPhone 14 ஆர் iPhone 15. இதுதான் வந்து வெப்லன் கூட்ஸ்னு சொல்லுவாங்க. எனக்கு தேவைன்றது வந்து இருக்காது. கார் பார்த்தீங்கன்னா காருமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் அதோட யூஸ் வேல்யூ. அதை ஒரு 5 லட்ச ரூபா காரும் பண்ணும், ஒரு 50 லட்ச ரூபா காரும் பண்ணும். ஏன் 50 லட்ச ரூபா காரு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னால் அது வாங்க முடியும். இட் போர்ட்ரேஸ் மை சோஷியல் ஸ்டேட்டஸ். இதுதான் வந்து வெப்லன் கூட்ஸ் அப்படின்றது. இங்கே ஃப்ரீ ரைடர் ப்ராப்ளம் அப்படின்றது வராது. ஃப்ரீ ரைடர் ப்ராப்ளம் நான் பே பண்ணாமல் வாங்குறது தான். பே பண்ணாமல் வாங்குறது பப்ளிக் கூட்ஸ் மட்டும் தான். சரிங்களா? 83 கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி. பீங்களா? பி 1 and 2. இந்தியா வந்து ஃபுல் கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டிவ்லாம் போக மாட்டாங்க.
84, 15.6 and 16.6 EWS பத்தி பேசுது. 103 EWS பத்தி வந்து பேசும், ரிசர்வேஷன் பத்தி. 103 85 85 both 1 and 2. 85 hedge funds. Hedge funds na persa edum hedge funds may வந்து these are just like mutual funds போது retail investors ஆன நம்ம வந்து we used to contribute and அதுக்கு அடுத்து அதை யூஸ் பண்ணி வேற ஒரு இடத்துல வந்து ஒரு யூனிட்ல வந்து ஷேர்ஸை தாண்டி ஒரு யூனிட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. ஹெட்ஜ் ஃபண்ட்ஸும் இதே விஷயம் தான் வந்து பண்ணோம். பட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க. சொஃபிஸ்டிகேட்டட் இண்டிவிஜுவல்ஸ், ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், அதிக காசு இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ், அவங்க தே ப்ரைவேட்லி பூல் ஆல் தீஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் அவங்க எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அவங்க சொல்லியிருக்க மாதிரி வந்து அக்ரிடேட்டட் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து ஹெட்ஜ் ஃபண்டில் வந்து இருப்பாங்க. ஸோ அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஜ் ஃபண்ட் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து there are 3 types of alternative investment funds. அதில் தேர்ட் கேட்டகரியில் வந்து ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் வந்து வரும். தேர்ட் கேட்டகரியில் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் வந்து வரும். 86. Which of the following would have inflationary effect on the economy? C. Decreasing SLR and abolishing CRR. RBI releasing new bonds அப்படின்னா வந்து they get subscribed, liquidity வந்து absorb பண்ணப்படுது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில். தேர்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பேங்க் ரேட் இன்க்ரீஸ் பண்ணால் the rate at which banks can lend to consumers வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ it will act as a demotivating factor for getting loans. So 2 and 4 option C. 87. Both 1 and 2. செகண்ட் 5 இயர் பிளான் அந்த நேரு மாலனோவிஸ் மாடல் ஹெவி இண்டஸ்ட்ரீஸை கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். தேர்ட்லேருந்து வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகணும். அதாவது அவுட்ரைட்டாக எப்போ சப்ஸ்டியூஷன்ற வார்த்தை யூஸ் பண்ணப்படலனாலுமே செல்ஃப் சஃபிஷியன்சி ஆகணும் அப்படின்னு வந்து கத்திக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கையில் வந்து வி ஹேவ் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் தேர்ட்லேருந்து தான் வந்து எடுத்துகிட்டு வரப்பட்டிருக்கு. மணி மல்டிப்ளையர் அண்ட் எக்கனாமி இன்க்ரீசஸ் வித் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங்? See, previous question இல்லைங்களா அது? Increase in the banking habit of individuals, increase in the banking habit of people. $89 deflation. வேற கொஸ்டினுங்களா? ஓகே ஓகே. டிகே பாசுஸ் பிரின்சிபல்ஸ், போலீஸ் ஆக்ஷன் அந்த ஆர்டிக்கலில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து லைக் 24 hours வந்து இது பண்ணணும் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா? மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து அப்போ இது பண்ணணும், ஏன் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லணும். மேஜிஸ்ட்ரேட் வந்து ஃபர்தராக எதுவும் சொல்லலை அப்படின்னா வந்து ரிலீஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிகே பாசு அந்த ஆக்டில் அந்த கேஸ்லேருந்து வெளியே வந்தது தான். 90. All 3 statements are correct. Bank rate கம்மி பண்ணால் சீப், அதிக பண்ணால் டியர், CRR அதிகப்படுத்துனாங்க அப்படின்னா they are absorbing liquidity from the economy. When in an economy aggregate demand exceeds aggregate supply at full employment level, the demand is said to be 91. Seeing both 1 and 2 inflationary gap.
அதாவது அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. பிகாஸ் தேர் அட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களால வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, புதுசாக ஃபார்ம்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வர முடியாது. பிகாஸ் தேர் அட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். இருக்க எல்லா எம்ப்ளாய்மெண்ட் போது மேனுவல் ஒர்க் அப்படின்னு பேசல, இருக்கிற எல்லா ரீசோர்ஸும் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே யூஸ் பண்ணுறது ரீசோர்ஸே வந்து கிடையாது. ஸோ அப்பயுமே வந்து டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது சப்ளையை விட அப்படின்ற பட்சத்தில் அது வந்து இன்ஃப்ளேஷனரி கேப்னு கூப்பிடுவாங்க, எக்ஸஸ் டிமாண்ட்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு மேலே வந்து டிமாண்ட் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகளே வந்து கிடையாது அந்த எக்கனாமியில். பிகாஸ் இட் இஸ் அட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். (92) marksmanship, fiscal marksmanship. சீங்களா வர FRBMல மார்க்ஸ்மேன்ஷிப்லாம் வந்து டிஃபைன் பண்ணப்படல. மார்க்ஸ்மேன்ஷிப்ன்ற வார்த்தையே வந்து இட்ஸ் ஆஃப் ரீசன்ட் ஒரிஜின். 2012-11 வந்து இது அவங்க ஏற்ற மாதிரி வந்து லைக் ஃபோர்காஸ்ட் பண்ண மாதிரியே வந்து ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து இருந்தது. ஸோ ஃபோர்காஸ்ட் பண்ணதும் நாங்கள் கலெக்ட் பண்ணதும் வந்து ஒரே மாதிரி கரெக்டாக இருக்குது அப்படின்றதுனால அவ்வளோ அக்யூரேட்டாக மார்க்ஸ்மேன் மாதிரி வந்து இருக்குது, அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணிடணுன்றது தான் ஃபிஸ்கல் மார்க்ஸ்மேன்ஷிப். அப்போ தான் அந்த வார்த்தையே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது, ஃபிஸ்கல் மார்க்ஸ்மேன்ஷிப் அப்படின்றது. IMF ranks nations of the world, same question தானே, nations of the world at PPP on the basis of IMF rankings on PPP. D-ங்களா, gross national product, GNP, gross national product. (94) சீங்களா, வேற which of the following is most likely to cause current account deficit in India? போடுங்களா, 1 and 3ங்களா, வேற போட்டிங்களா, 2 and 3ங்களா? ஆக்சுவலி அது அப்படி வரக்கூடாது இல்லைங்களா. மோஸ்ட் லைக்லி டு காஸ் தி ரிடக்ஷன் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னு வந்து வரணும். பிகாஸ் காஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படின்னா விசே ரெடியூசிங் இம்போர்ட் டியூட்டி என்ன பண்ணும், இட் வில் இன்க்ரீஸ் இம்போர்ட்ஸ். அப்போது இட் வில் காஸ் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். ரெஸ்ட்ரிக்டிவ் மானிட்டரி பாலிசி அப்படின்னா காசே இருக்காது, உள்ளூர்லேயே வந்து காசு இருக்காது, உள்ளூர் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு எங்கேருந்து வெளியூர் ப்ராடக்ட்ஸ் வாங்க போகிறோம், ஆப்வியஸாக இம்போர்ட்ஸ்ன்றது அங்கே கட் ஆகிடும். It will not lead to current account deficit. Devaluation of rupee, $1 equals 15 இருக்கும்போது $1 equal to 75 மாத்துறாங்க. அப்போ எக்ஸ்போர்ட்ஸ் ஜாஸ்தி ஆகுமா, இம்போர்ட்ஸ் ஜாஸ்தி ஆகுமா? எக்ஸ்போர்ட்ஸ் தான் ஜாஸ்தி ஆகும். அது வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டுக்கு லீட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னா 1 மட்டும்தான் வந்து டு லீட் டு கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். சரிங்களா, அது வந்து ஒரு சின்ன ஃப்ரேமிங் மிஸ்டேக்கு. மோஸ்ட் லைக்லி டு காஸ் தி ரிடக்ஷன் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னு வரணும். Reduction of current account deficit, most likely to cause the reduction of current account deficit அப்படின்ற மாதிரி வந்து வரணும். ஸோ 2 and 3 ஆன்சராக இருக்கணும். இல்லை இப்படியே போகிறேன் அப்படின்னா வந்து 1 மட்டும் தான் ஆன்சர் ஆகணும், அது ஆப்ஷன்ஸ் கிடையாது. 1 மட்டும் தான் வந்து ஆன்சராக வந்து இருக்கணும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. சரிங்களா, ஸோ அந்த சேஞ்ச் மட்டும் வந்து பண்ணிக்கோங்க. Beveridge curve. Beveridge curve. Unemployment and job vacancy rates. Unemployment and job vacancy rates. Technical recession, 2 consecutive quartersக்கு contraction இருக்கு அப்படின்னா it is known as technical recession. 2 consecutive quartersக்கு. 97 பீங்களா,
வேற வேற ஆனால் ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் வந்து ஃபுட் அண்ட் எனர்ஜி ப்ரைஸஸ் இருக்குது அப்படின்ற போது வந்து அது ஒரு பெட்டர் இண்டிகேட்டர் டு ஃபாலோவாக இருக்குங்களா? பிகாஸ் ஃபுட் அண்ட் எனர்ஜி வந்து வி ஆல் நோ இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி ஃப்ளக்சுவேட்டிங் அப்படின்ட்டு. அப்போ கோர் இன்ஃப்ளேஷன் தான் வந்து பெட்டர் இண்டிகேட்டராக இருக்கும் ஏன்னா லாங் டேர்மில் பார்க்கறதுக்கு. 3 only. C 3 only. Core inflation is more volatile and prone to inflationary spikes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸாக தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் ஃபுட் அண்ட் எனர்ஜி இருக்குது, அதனால வாலட்டைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, வாலட்டைலாக தான் இருக்கும். அதனால அது ஒரு பெட்டர் இண்டிகேட்டராக இருக்குமான்னு போயிட்டிங்கன்னா நோ. அதனால் கோர் இன்ஃப்ளேஷன் போகிறது பெஸ்ட்டு. C 3 only. ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் 2 and 3ங்களா? வேற ஸோ ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் போது முன்னாடி பார்த்தாலும் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், அதில் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ப்ரைவேட்லி பூல்டு ஃபண்ட்ஸ். இது என்ன அப்படின்னா தீஸ் ஆர் நாட் ரெகுலேட்டட் பை எனி ஒன். ஆர்பிஐன்னு கிடையாது, ஏஐஎஃப்ஸ் ஆர் நாட் ரெகுலேட்டட் பை எனி அத்தாரிட்டி. ப்ரைவேட்லி பூல்டு அப்படின்னால they are not regulated by any authority. அண்ட் யார் வேணாலும் வந்து செட் பண்ணலாம். ட்ரஸ்ட்டு, பாடி கார்பரேட்ஸு, பார்ட்னர்ஷிப்ஸ், லிமிடெட் லைபிலிட்டி, ஆல் ரெகுலர் பார்ட்னர்ஷிப்ஸ் யார் வேணாலும் வந்து செட் பண்ணலாம் ஏஐஎஃப்ஸ். பட் ஆனால் தோஸ் ட்ரஸ்ட்ஸ் தட் ஆர் அண்டர் தி ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் ஆஃப் செபி, ஃபேமிலி ட்ரஸ்ட்டு, வெல்த் ட்ரஸ்ட்டு, எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு, இந்த மாதிரி ட்ரஸ்ட் எதுவுமே வந்து they cannot set up ஏஐஎஃப்ஸ். ஜென்ரல் ட்ரஸ்ட் எல்லாரும் செட் பண்ணலாம். செபிக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய செபியாவது ரெகுலேட் பண்ணப்படுற ட்ரஸ்ட் எதுவுமே வந்து they cannot form ஏஐஎஃப்ஸ். இந்த ஃபேமிலி ட்ரஸ்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டு, கிராட்டுவிட்டி ட்ரஸ்ட் எல்லாமே வந்து தே ஆர் ரெகுலேட்டட் பை செபி. ஸோ அதனால வந்து அவங்களால பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். ஆல் இண்டியன்ஸ் கண்டெயின் பிஐஓஸ், என்ஆர்ஐஸ் அண்ட் ஓசிஐஸ் குவாலிஃபை டு இன்ஃபியூஸ் இன் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் ஏஐஎஃப்ஸ். சரிங்களா? 3 கேட்டகரிஸ் வந்துருக்கு, ஏஎஃப் 1, 2 and 3 அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி டிஸ்கஸ் இந்த ஸ்டார்ட் அப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரிஸ். தேர்ட் கேட்டகரிஸ்ன்றது வந்து இந்த ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸு அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸில் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரில் விட்டு போனதை வந்து 2ல் சேர்த்துருவாங்க. ஷார்ட் டேர்மில் எப்படி ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் அப்படின்றது தான் வந்து ஏஐஎஃப் 3யோட கோலாக வந்துருக்கும், ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன்ஸ்காண்டி. எஸ், உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டின் எஃப்ஜிடி சிஸ்டம். FGD system, environmental pollution, the flue gas desulfurization அப்படின்ற கான்செப்ட். flue gas desulfurization அப்படின்றது environmental pollution, sulfur SOx removal, zigzag technology, இந்த brick kilnsலாம் இருக்கு இல்லைங்களா, செங்க சூறைகள் எல்லாம், அதில் கொளுத்தும் போது வந்து ஹீட்டை வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது, ஹீட்டை ட்ராப் பண்ணி அந்த ஹீட்டை வந்து எஸ்கேப் ஆகாமல் எப்படி அந்த ஹீட்டை வச்சு மறுபடியும் வந்து அந்த செங்கலை பேக் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான் ஜிக்ஸாக் டெக்னாலஜின்றது. பிரிக்லின்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் போர்டன்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபார் ஏர் பொல்யூஷன். அதில் ஜிக்ஸாக் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறது மூலிமா we can reduce அப்படின்றதான் கான்செப்டாக இருக்குது. எஸ், தேங்க்யூ.